தடவை சொல்லிருக்கேன், எல்லா மனுஷனும் இங்க ஒண்ணு இல்லைன்னு. பழத்தை அணைக்கிறவன், கழுத்தை நெரிக்கிறவன், கண்ணை தடவுறவன், காலை நொடிக்கிறவன், கொண்டு சிரிக்கிறவன், நின்று அழுகிறவன், கருப்ப செவப்ப சாமி சாத்த அடிமை ஆண்டா மயிறு மண்ட. தங்களோட பிள்ளைங்களை சீக்கிரமா கிளப்பி பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தாங்க வேலை பார்க்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு போகாம அங்க இருக்க பிள்ளைங்க என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கண்டுக்காம வேலை நிறுத்தத்துல ஈடுபட்ட இந்த ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தை பத்தியும் அதுக்கு அரசு என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க, பொதுமக்கள் மத்தியில இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கடந்த சில தினங்களா செய்தி ஊடகங்கள்ல சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு செய்தி ஜாக்டோ ஜியோ ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம். ஜாக்டோ ஜியோ ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் சங்கங்களோட கூட்டமைப்பு தான் இந்த ஜாக்டோ ஜியோ. 50 டீச்சர்ஸ் யூனியன், 125 ஒர்க்கர்ஸ் யூனியன் உட்பட 260 சங்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு. இந்த அமைப்பை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பழைய ஊதியத்தை தான் அமல்படுத்தணும், புதிய பென்ஷன் திட்டம் எங்களுக்கு வேணாம், பழைய பென்ஷன் திட்டம் தான் வேணும். மேலும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் கொடுக்கணும். தொடக்க கல்வியை மேல்நிலை மற்றும் உயர்நிலை கல்விகளோடு இணைக்கிறத வந்து தவிர்க்கணும். தொடக்க கல்வித்துறை செயலாளராக இருக்கக்கூடிய பிரதீப் யாதவ துறையிலிருந்து மாற்றம் பண்ணணும். நிலுவைத் தொகை சம்பளத்தை உடனே திரும்ப கொடுக்கணும். இந்த மாதிரியான 9 கோரிக்கைகளை முன்வைச்சுதான் ஜாக்டோ ஜியோவை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் சொல்லும்போது, இந்த போராட்டம் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே நடக்க வேண்டியது, ஆனா கோர்ட்ல கேஸ் நடந்ததுனால நாங்களும் அதை ஒத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம். தமிழக அரசு தரப்புல இருந்து எந்தவித முன்னேற்றமே இல்லை. அவங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லவே தயாரா இல்ல, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வாங்கலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. அதனால நாங்க இந்த போராட்டத்துல இப்ப ஈடுபட்டிருக்கோம். அவங்களோட முடிவின்படி ஜனவரி 22ல இருந்து காலை 10:30 மணில இருந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இந்த 4 நாட்களா பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல நிறைய பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. 30% குறைவான ஆசிரியர்கள் மட்டும்தான் பள்ளியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிகள்ல மட்டும்தான் அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. கொஞ்சம் உள்ள போய் டெப்தா போய் பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல நிறைய பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. சில பள்ளிகள்ல மட்டும் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல படிக்கிறவங்களை வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அரசு தரப்புல ஆரம்பத்துல இருந்து இந்த போராட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. செங்கோட்டையன் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சீக்கிரமா நீங்க வேலைக்கு போங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு. சீஃப் செக்ரட்டரி கிரிஜா வைத்தியநாதன் சொல்லும்போது இவங்க எல்லாருமே சீக்கிரமா வேலைக்கு போகணும், இல்லைன்னா இவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க. மேலும் எத்தனை நாள் ஜனவரி 22ல இருந்து யாரெல்லாம் வேலைக்கு வரலையோ அவங்களுக்கு கண்டிப்பா வந்து பேமெண்ட் அவங்களோட சம்பளத்துல இருந்து கட் பண்ணப்படும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை சம்பந்தமா சென்னை உயர்நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு தொடரப்பட்ட போது மதுரை சென்னை உயர்நீதிமன்ற கிளையில இது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இதை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதன் பிறகு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அவசர வழக்கா இதை எடுத்து விசாரிச்சுட்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு சட்டப்பிரிவு 17B கீழே வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த நோட்டீஸை ஆசிரியர்கள் ஊழியர்கள் வாங்க மறுத்ததுனால VAO அதிகாரிகளோட துணையோட எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேயே போய் அந்த நோட்டீஸை ஒட்டுறதான பணி வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு. மேலும் அரசு தரப்புல இருந்து இந்த பிரச்சனையில இருந்து ஒரு முடிவு கொண்டு வரதுக்காக தற்காலிகமா ஆசிரியர்களை நியமிக்கும் பணியை ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி 25ல இருந்து 28 வரைக்கும் இந்த பணி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்துல 7500 ரூபாய் இதுக்கு சம்பளமா வழங்கப்படும் சொன்னாங்க. அதை வந்து திரும்பவும் 10,000 உயர்த்தி இருக்காங்க. ஜனவரி 28ஆம் தேதியில இருந்து தற்காலிக ஆசிரியர்கள் எல்லாருமே பள்ளிக்கு வேலைக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியா 300 இடங்கள்ல சாலை மறியல் போராட்டமும் நடந்திருக்கு. இந்த போராட்டத்துல ஆசிரியர்கள் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை வந்து பல இடங்கள்ல பேசிட்டே தான் இருக்காங்க. அதுல அவங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ, அவங்க எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளவு வேலை பார்க்கறாங்க, அந்த ஊதியம் ஏன் பத்தல அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த போராட்டத்தின் விளைவா ரொம்பவே பாதிக்கப்படுறது மாணவர்கள் மட்டும்தான். 10ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதுல ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட போராட்டம் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பின்னடைவை தரும், அவங்க மார்க் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு ஆசிரியை மைக்ல பேசும்போது எங்களுக்கு எவ்வளவு வேலை சொல்றீங்க, எங்கெங்கயோ போக சொல்றீங்க, ஏன் அந்த இடத்துக்கு போக சொல்றதுக்கு எவ்வளவோ இடத்துல MLA பதவி காலியா இருக்கு, அந்த பதவியை கொடுங்க, நாங்க வேணா அந்த வேலையை நல்லாவே பார்ப்போம், ஏன் எங்களால பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரியான கேள்வியும் முன் வச்சு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்பா அம்மா எல்லா நகைகளை வித்து எங்களை படிக்க வச்சு ஒரு டீச்சர் ஆக்குறாங்க. ஓட்டு எடுப்பு கணக்கெடுக்க சொல்றீங்க, அதுக்கும் நாங்க போறோம். பொருளாதார கணக்கெடுக்க சொல்றீங்க, அதுக்கும் நாங்க போறோம். சரிப்பா, நீங்க சொன்ன எல்லா வேலையும் நாங்க செஞ்சோம். கடைசியில சொன்னீங்க பாத்தீங்களா, ஒண்ணு காலி பணியிடம். என்ன பணியிடம்?
காலி பண்ணிடும். எத்தனை இடத்துல எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி எல்லாம் காலியா இருக்கு. அங்க அனுப்பு டீச்சருங்களா, அங்க அனுப்புங்க டீச்சருங்களா. நாங்க செய்ய மாட்டோமா? ஒரு பள்ளியை நிர்வகிக்க தெரியுற எங்களுக்கு ஒரு தொகுதியை நிர்வகிக்க எல்லா ஆசிரியர்களுமே இந்த மாதிரி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லைங்க. ஒரு சில ஆசிரியர்கள் இன்னைக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியை திலகவதி, வயது 42, தேவக்கோட்டையில ஒரு கணித ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பள்ளியில. அவங்க ஸ்கூல்ல வந்து நம்ம இல்லைன்னா பசங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த தேர்வு நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அரசு கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து போதுமான வருமானம் தான், தாராளமான சம்பளம் தான். தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரிகளை கம்பேர் பண்ணும்போது அதை விட 50% அதிகமாக தான் அரசு பள்ளிகள்ல கிடைக்குது. அப்புறம் ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் போராட்டம் பண்றீங்கன்ற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் சவுக்கடி கொடுக்குற மாதிரி. இன்னொரு பக்கம் ஒரு பள்ளியில ஒரு HMA நீங்க ஏன் வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட டீச்சர்ஸை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. இன்னைக்கு நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா இந்த நிலைமையிலே இருக்க வேண்டியதான், இனிமேல் ப்ரொமோஷனும் கிடைக்காது, பென்ஷனும் கிடைக்காது, அப்புறம் எங்க போறது, நம்மளோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும், நீங்க வேலைக்கு வந்தது ரொம்ப தப்பு, தயவு செஞ்சு நீங்க போராட்டத்துல ஈடுபடலைனாலும் பரவாயில்ல வேலைக்கு வராதீங்க அப்படின்னு அவங்களோட ஆசிரியர்களை பார்த்து சொல்றாங்க. உங்களுடைய பணி இப்ப தன்மையை பொறுத்து உங்களுடைய சம்பளமும் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வை வந்து கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது. எந்த பள்ளியில இன்னைக்கு இருப்போமா, நாளைக்கு எந்த பள்ளியில இருப்போங்கிறது நிச்சயம் கிடையாது. எந்த நம்பிக்கையில யார் காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. நான் ஒரு HM தான், அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீச்சர். யாருடைய போஸ்டிங்கும் நிரந்தரம் இல்லை, யாருடைய ஊதியமும் நிரந்தரம் கிடையாது. அப்ப இருக்கிற பட்சத்துல எப்படி தைரியமா உங்களால இத்தனை பேருக்கு துரோகம் பண்ணிட்டு ஸ்கூல்ல உட்கார்ந்து? தயவு செய்து நீங்க போராட்டத்துக்கு வரீங்களோ, மறியலுக்கு வரீங்களோ, அதை பத்தி வேண்டாம். அதுக்கு சிலர் நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பாங்க எப்பவுமே எல்லா சொன்னதுலயும். அட்லீஸ்ட் பள்ளிக்கு வராமையாச்சும் இருக்க முயற்சி பண்ணுங்க. முயற்சியில வராதீங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வால்பாறை பகுதியில ஒரு பெற்றோர் தன்னோட குழந்தையோட சாலை மறியல்ல ஈடுபடுறாரு. என்ன காரணம் கேட்டா, இப்படி அரசு பள்ளியில இருக்கிறவங்க ஏற்கனவே 5 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தர் தான் இருக்காங்க. இது பத்தாதுன்னு இந்த சம்பளம் பத்தாதுன்னு இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தா எங்களோட குழந்தைங்களோட கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இதுக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்துல ஈடுபடுறாரு. காணவில்லை, 2 நாளா காணல. ஏற்கனவே வால்பாறையில் அரசு பள்ளியில் அடிப்படை வசதி ரொம்ப கம்மி. டீச்சர்ஸ் 5 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் தான் இருக்காங்க. சொல்லுங்க பாப்பா, ஆசிரியர்கள் வரட்டும். சம்பளம் வந்து வரிப்பணத்தில் 50,000, 45,000, 75,000 சம்பளம் வாங்கிட்டு குழந்தைகளை படிக்க விட்டா என்னங்க இது? ஒரு பிரைவேட் ஸ்கூல் எடுத்தா 15,000, 8,000 சம்பளம். அந்த சம்பளத்தை வந்து அட்டகாசமா படிக்க வச்சுக்கிறாங்க. அரசு பள்ளிக்கு வாங்க, அரசு பள்ளி வாங்க கூப்பிடுறது. நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன். ஆதரவு கொடுக்க முடிஞ்சா ஆதரவு கொடுங்க, இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் நான் இந்த மாதிரி எதிர்ப்பும் ஆதரவும் மாறி மாறி இந்த போராட்டத்துக்கு கிடைச்சிட்டு இருக்க நிலைமையில அரியலூர் மாவட்டத்துல 2 பட்டதாரி இளைஞர்கள் துணிச்சலா ஒரு காரியத்துல ஈடுபட்டிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் தூத்தூர் கிராமத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய பள்ளியை வந்து ஆசிரியர்கள்லாம் வரல அப்படின்னு பூட்டிட்டாங்க. இந்த வித்யா மற்றும் சபரிநாதன் இவங்க 2 பேரும் அந்த ஸ்கூலை ஓபன் பண்ணி பிள்ளைங்களோட படிப்பு கெட்டு போக கூடாதுன்னு அவங்க பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு பாராட்டுகளும் குவிய ஆரம்பிச்சிருச்சு. மேலும் பல இளைஞர்கள் 50,000 ரூபாயில இருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்க இவங்களுக்கு ஏன் இந்த சம்பளம் பத்தலையா அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. பொதுமக்கள்கிட்ட இருந்து அரசுக்கு கிடைக்கக்கூடிய பணத்துல கிட்டத்தட்ட 60 இருந்து 61% சம்பளமா கொடுக்கறதுக்கே சரியா போயிருது. மீதம் இருக்க பணத்தை வச்சு நாங்க எவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படின்ற கேள்வியை அரசு தரப்புல இருந்து வச்சிருக்காங்க. ஆனா ஜாக்டோஜியா அமைப்பை சேர்ந்தவங்க சொல்லும் போது, ஏன் உங்களுக்குலாம் நீங்களாம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, அந்த நிலுவைத் தொகையை தானே நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க, எங்க கிட்ட இருந்து எடுத்த பணத்தை தானே நாங்க கேட்கிறோம் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில ஒவ்வொரு சாதாரண ஒரு பொதுமக்களுடைய ஒரு பயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாருமே வந்து சம்பளம் வேணும் நிறைய, எங்களுக்கு பத்தல அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல இருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக தமிழக அரசு வந்து ஒரு சூப்பரான முடிவு எடுத்தாங்க. அது என்ன முடிவுனா, நம்ம வயிற்றுல தான் கை வச்சாங்க, எல்லா பஸ் டிக்கெட்டையும் கூட்டிட்டாங்க. அதே மாதிரி இப்ப இவங்க பண்ற இந்த போராட்டத்துக்கு இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக அரசுகிட்ட எல்லாம் எந்த பணமும் இல்லை, டாக்ஸ் அதிகப்படுத்தினாதான் எங்களுக்கு பணம் அப்படின்றதுக்காக எதுவும் டாக்ஸ்ல கை வச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் ஒவ்வொரு சாமானியனுக்கும் இருக்கதான் செய்யுது. இந்த பிரச்சனையில ஆசிரியர்களாகட்டும், அரசு ஊழியர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும் யாருக்குமே எந்தவித பிரச்சனையும் இல்லாம சுமூகமான தீர்வு எட்டப்பட்டா அது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தீர்வு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும்னா, ஆனா அந்த தீர்வு கிடைக்கிறதுக்குள்ள போராட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் எல்லார் சார்பில இருந்தும் வைக்கப்படக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அவங்க சீக்கிரமா பள்ளிக்கு போகணும், மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது மாணவர்கள் மட்டும்தான். அவங்களுக்கு தான் ரொம்பவே அதிகமான பாதிப்பு இருக்கு. அவங்க அவங்களோட பிள்ளைங்களா எல்லாரையும் நினைச்சு இது ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அவங்க இந்த போராட்டத்தை வேற வகையில நடத்திட்டு பள்ளியில பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு